Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எனக்கு இந்த பெண்ணை பார்த்தாலே மனசுல இருக்கிற கவலையெல்லாம் பறந்து போயிடும். இந்த கண்கள் அழகான சந்தோஷத்தை சொல்லுது, ஆச்சரியத்தையும் சொல்லுது. என் வீட்டுல நீங்க காப்பீட்டே பார்க்க முடியாது, ஏன்னா இது குளிர் பிரதேசம் கிடையாது. தினம் பெருக்கிட்டு தொடச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். பாடி ஷேமிங், கலர் ஷேமிங் சொல்றாங்க இல்லையா, எனக்கு டார்க் ஸ்கின் லேடிஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பெண்களா இருக்காங்க, எல்லா பெண் ஆண்களே இருக்க மாட்டாங்க. கணவர் அவர் செலக்ட் பண்ணி வாங்கின காரு, இந்த கார் இல்லைன்னா ஆட்டோல போவோம். அவர் இந்த கார்ல தவிர வேற எதுலையும் ஏற மாட்டோம். பல நூற்றாண்டு எங்க குடும்பத்துல இருந்தது. உங்களோட பரம்பரை. ஆமா, இங்க தஞ்சாவூர் பெயிண்டிங்ல கல்லெல்லாம் ஒட்டுறாங்க இல்லையா, இது மைசூர் பெயிண்ட். ஸ்கிரீன், சோஃபாவோட கவர் டிசைன்ல இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்ப இறங்கி வந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் இல்லையா. லூடோல வச்சிருக்கீங்களே மேம் டேபிள்ல? நான் பல்லாங்குழிலாம் கூட வச்சிருக்கேன். ஃபேன் எங்க மேம் செலக்ட் பண்ணீங்க? ஆன்டிக் ஷாப்ல. நீங்க ரசிச்சு உங்க வீடு வச்சிருக்கீங்கன்றது வீடு கதை சொல்லுது. என்னோட மகன் லண்டன்ல இருக்காரு, அவருக்கு 2 குழந்தைங்க. அவங்க வீட்டுல டிவியே கிடையாது, நோ போன். இந்த காலத்துல டிவி இல்லாம லண்டன்ல இருந்தாலும் பிள்ளைங்களை வளர்க்குறாங்க அப்படின்னு. தாத்தா கட்டின வீடு, அந்த வீட்டுல தான் நான் பிறந்தேன். நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல என்னோட தந்தைக்கும் எங்க அம்மாவுக்கும் பந்தல் போட்டு திருமணமே நடந்துச்சு. ஸோ அம்பாளா இருந்தாலும் சரி, ஒரு அந்த லேடி இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஆண்கள் இருக்கலாம். ஆண்கள் கணவரும் பையனும் மட்டும். அதான் அமைச்சரா இருக்கும்போது இந்த கிரீன்வேஸ் ரோட்ல இப்ப இந்த மினிஸ்டர்ஸ் வீடு எல்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் 3-4 வீடு தான் இருக்கும். அப்ப அந்த வீட்டுல எல்லாம் இருந்த போது அடையார் ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்த முதலமைச்சர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் ஐயா திரு பக்தவச்சலம் அவர்கள். ஸோ நான் இப்போ பக்தவச்சலம் ஐயாவோட பேத்தி வீட்டுல தான் இருக்கேன். ஒரு பழைய அம்பாசிடர் கார் நிக்குது, அண்ட் இந்த காரே ரொம்ப அழகா இருக்கு, அண்ட் வீடும் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். பக்தவச்சலம் ஐயாவோட பேத்தி ஜெயந்தி நட்ராஜன் அம்மா. காங்கிரஸ்ல மிகப்பெரிய பெண் ஆளுமை எல்லாருக்குமே தெரியும். மேம், ரொம்ப வருஷம் உங்களை நாங்க பார்க்கவே இல்லை. ரொம்ப குவாய்ட்டா ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். ஸோ நிறைய நேரம் ரிசர்ச் பண்ணி அந்த புக்கை பத்தி, என் அனுபவங்கள் பத்தி யோசிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்து குவாய்ட்டா, இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ அவங்கள பத்தி நிறைய பேசிட்டே போகலாம். மேம், உங்க வீடு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு, ஆக்சுவலி நீட்டா இருக்கு. அதான் எனக்கு நீட்டா இருக்கணும், எல்லாமே ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு சாமா இருக்கக்கூடாது, அழகா இருக்கணும். மோஸ்ட்லி எனக்கு இமோஷ்னலா நம்ம தமிழ் கலாச்சாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அதை சம்மந்தப்பட்ட சாமான் தான் முக்கால்வாசி வச்சிருப்பேன். தஞ்சாவூர் பெயிண்டிங் இந்த மாதிரி. இது உங்க ஆஃபீஸ் ரூம் இல்லை? இது என்னோட ஆஃபீஸ் ரூம். ஓகே. என்னோட முன்ன கட்சிக்காரங்கெல்லாம் போது சந்திச்சுட்டு இருப்பேன். இப்போ அவங்கெல்லாம் நண்பர்களா வராங்க. ஸோ எங்க பார்த்தாலும் பெயிண்டிங்கா தான் மேம். இது ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப். சுற்றுச்சூழல் அமைச்சரா இருக்கும்போது இது ரொம்ப ஒரு அப்ரோப்ரியேட். இது எம்ப்ராய்டரிமா, லேடிஸ் பண்ண எம்ப்ராய்டரி. எப்படி எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கு உலகத்துல அப்படின்னு எனக்கு நானே ரிமைண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம், நினைவுபடுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள். எல்லா விலங்குகளோ, மரமோ, செடியோ, மனுஷனோ எல்லாம் ஒன்று இருந்தால் தான் அடுத்தது இருக்கும், அடுத்தது இருந்தால் தான் அடுத்தது இருக்கும் அப்படின்ற அதில் இதை வச்சுருக்கு. அதோட கலர் பேட்டர்னே ரொம்ப அழகாக இருக்கு.
ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ட்ரைபல் லேடிஸ் பண்ணியிருக்கிற எம்ப்ராய்டரி. இந்த மாதிரி ஒரு நீட்டான ஆஃபீஸ் ரூமை நான் எங்கேயுமே பார்க்கல. இந்த புக்ஸு, இந்த ட்ரா, இதுலேருந்து இந்த ஒரு கேர்ள். வாவ்! இந்த படத்தை பார்த்தாலே எனக்கு வந்து எவ்வளோ மனசில் வருத்தமோ கோபமோ இருந்தாலும் எனக்கு இந்த பெயிண்டிங், இது வந்து கபாலீஸ்வரர் கோயில் வெளியில் ஒரு பெண் வந்து பூ வித்துட்டு இருக்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அதை பார்த்து இதை வரைஞ்சிருக்காரு. எனக்கு இந்த பெண்ணை பார்த்தாலே மனசில் இருக்கிற கவலையெல்லாம் பறந்து போயிடும். ஏன்னா ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ரோடில் பூ வித்துட்டு இருக்கிற பெண்ணு, அவங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு உலகத்தை பார்த்து ஒரு ஆச்சரியம், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரசிக்க முடியும். இந்த பெண்ணை வந்து ரொம்ப பிடிக்கும். சிரிக்கிறாங்க பாருங்க, கண்ணிலேயே சிரிப்பு இருக்கு, உழைப்பு இருக்கு, தைரியம். பூ வந்து எழுதியிருக்காங்க நிறைய உள்ள. இல்ல அவர் வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல ஜார்ஜ் கே அந்த ஆர்டிஸ்ட் பேரு, தமிழ்நாட்டு சேர்ந்து அவர் மலையாளி, பட் தமிழ்நாட்டு சென்னையில இருக்காரு. அதனால அவர் வந்து போயிட்ரிலாம் எழுதியிருக்காரு. பட் அதுக்காக வாங்கல. நான் வந்து இந்த பெண்ணோட முகமும் அந்த விற்கிற பூவையும் பார்த்து இன்னும் வந்து உலகத்துல வந்து இன்னும் ஒரு ரசனை, அந்த ரசனையோட இந்த பெண் இருக்காளே, அதை பார்த்து நம்ம எல்லா பெண்களும் தைரியமா இருக்கணும், ரசனையோடு இருக்கணும். அந்த கண்கள் வந்து அழகான சந்தோஷத்தை சொல்லுது, சந்தோஷத்தையும் சொல்லுது, ஆச்சரியத்தையும் சொல்லுது. ஸோ சின்ன குழந்தை எப்படி ஒன்று பார்த்து ஆச்சரியப்படுதோ, எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான பெயிண்டிங். ஆக்சுவலி நீங்க பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சு வீடு முழுக்க வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து சுத்தமா ஒரு லைன் கூட வரைய தெரியாது, பட் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து வைகுண்டம்னு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு ஆர்டிஸ்ட். இந்த இந்த இங்க இருக்கிறது இது வந்து வில்லேஜ் லேடிஸ், அந்த கொண்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, இந்த பாடி ஷேமிங், கலர் ஷேமிங் சொல்றாங்க இல்லையா, எனக்கு வந்து டார்க் ஸ்கின் லேடிஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால தான் அவங்க வந்து அந்த பெண்ணோட கலர் வந்து எல்லாமே டார்க் ஸ்கின் தான் இருக்கும். ஓகே, அதுதானே வந்து உழைப்போட அழகு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலயே இப்ப நம்ம பெருமைப்படணும்னு நினைப்பேன் நான். இந்த ஆபீஸ் ரூம்லயே ஜெயந்தி மேமோட கேரக்டரே அவங்க வந்து ரிவீல் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆர்ட்டை ரசிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய பெண்ணோட கலர், அது சொல்ற கருத்து அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ரூம்ல கூட நான் காட்டுறேன். ஆனா பெண்கள் தான் இருக்காங்க சிரிக்கிற. இதே நீங்க பாருங்க, நான் காட்டுறேன். எல்லாமே பெண்களா இருக்காங்க. எல்லா பெண், ஆண்களே இருக்க மாட்டாங்க. இல்ல, எனக்கு எல்லாம் பெண்கள் படமாவே இருந்து, எனக்கு என் வீட்டில் ஆண்கள் படம் எல்லாம் இருக்காது. என் கணவருக்கு வந்து என்னோட ஆர்ட்ல வீட்டில் தொங்குறதுல பாவம் அவருக்கு எந்த உரிமையும் நான் கொடுக்கல. அவரும் வந்து போனா போதுன்னு விட்டுட்டாரு. பழைய அம்பாசிடரும் அவர் என் கணவருக்கு வந்து அவரோட கார் இது, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அம்பாசிடரை தவிர வேற எதுவுமே. கலர் கூட ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமா, அவர் செலக்ட் பண்ணி வாங்கின காரு. அவர் இந்த கார்ல தவிர வேற எதுலயும் ஏற மாட்டாரு. அப்படியா? அவங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆடி கார், பென்ஸ் கார்லாம் அது ஏறவே மாட்டாங்க. இந்த கார் இல்லைன்னா ஆட்டோல போவாங்க. அப்படியா? அவங்க அம்பாசிடர்ல மட்டும்தான் ஏறுவாங்க. சீரியஸா? அவங்க ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. கிரேட் இல்ல? ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஆடி கார் வாங்கணும், பென்ஸ் கார் வாங்கணும்னு கனவுல இருப்பாங்க. அவங்க தேடி பிடிச்சி மதுரையில இருந்து இதை வாங்கிட்டு வந்தாங்க. ஓ, எத்தனை வருஷம் ஆச்சு இவங்களுக்கு? எவ்வளவு வயசு? இல்ல, நாங்க வந்து திருமணம் ஆக போதே அவங்க அம்பாசிடர் வச்சு அதை வித்துட்டாங்க. ஆனா அம்பாசிடர் தான், ஆல்வேஸ் எப்பவுமே அம்பாசிடர் தான். சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப பாக்கும்போது அதுவே புது ஃபேஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, ரோட்ல போறவங்க எல்லாம் இத பார்த்து போட்டோ எடுப்பாங்க. நான் நினைச்சுப்பேன் நம்ம அரசியல்வாதி நம்மள எடுக்கிறாங்களோன்னு நினைச்சா இல்ல, கார் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ சிம்பிளான கணவர். ஆமா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப என்கரேஜிங். நான் பாலிடிக்ஸ்ல இருக்கிறதும் நான் முன்னுக்கு வர்றதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கணவர். அது வந்து நான் நினைக்கிறேன் நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பெண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கணவர் இருந்தாதான் நல்லது, இல்வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியாது. ஆனா அந்த தெளிவும் அந்த சந்தோஷமும் அந்த கணவரோட சப்போர்ட்டும் உங்க முகத்துல கொப்பளிக்குது மேம். கணவர் மட்டும் இல்ல, எல்லாரும் கணவரை சொல்லுவாங்க. கணவர் 100%, 150% அப்படின்னாக்கா கணவரோட தந்தை, எங்க மாமனார் மாமியார், எல்லாருமே. என்னோட மகன் சின்ன குழந்தையா இருந்த போது கூட அவ்வளோ சப்போர்ட்டு. அவனுக்கு ஹை ஃபீவர் இருந்தா கூட அம்மா கூடவே இருக்கணும்னு நினைச்சாக்கா கூட, இல்லம்மா நீ டெல்லி போங்க, நீங்க போய் ஓட் போடுங்க, வேலையை செய்யுங்க. நல்ல அழகான ஒரு லேண்ட் மேம் இது.
சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு ரம்யமான ஒரு இது. என் கணவர் தான் நிறைய இங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் குழு குழு இருந்தால் தான் பிடிக்கும். அந்த தூண்ல இருந்து எல்லாமே அந்த ஒரு கோவில் செட்டப் வந்து லைக் பண்ணி. ஆமா, வெஸ்டர்ன் பிளஸ் கல்ச்சர் ஓரியன்டா இருக்கு. டோட்டலி இந்தியன், பர்டிகுலர்லி சவுத் இந்தியன் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைட்ஸ் எல்லாம் ஹிந்துஸ்தானி பேட்டர்ன்ல இருக்கு. ஆமா, அது வந்து நார்மலா ஓல்ட் லைட்ஸ். அது எந்த இடம்னு எனக்கு சொல்ல தெரியல. அது முகல் பேட்டர்ன்ல இருக்கும் அந்த லைட். இருக்கலாம், பிகாஸ் எனக்கு கரெக்டா தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. ஸோ உங்க வீடே ஒரு கோவில் ஃபீலிங் தான் மேம் எனக்கு கொடுக்குறது. ஆமா, இது கூட பிரபாவலின்னு சொல்லுவாங்க. அழகா ஒரு பெரிய கண்ணாடி. வாவ், கண்ணாடி. பட் இத சுத்தி வந்து இரும்பு. எஸ். இதுல விளக்கு நல்ல நாள்ல விளக்கெல்லாம் ஏத்தி வைப்போம். என்ட்ரன்ஸ் ஆஃப் த கோயில் வாசல்ல சாதாரணமா வைக்கிறது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த இதுல நரசிம்மருடைய முகம் மாதிரி எங்க குடும்பத்துல இருந்தது. அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கேன். ஓ, உங்களோட பரம்பரை? ஆமா ஆமா, வீட்டுல இருந்தது. ஓகே, சண்டை வராம அதை ஜெயந்தி மட்டும் இல்ல, யாரும் சண்டை போடல, விட்டுட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ஆக்சுவலா இந்த வால்பேப்பர் கூட இட்ஸ் வெரி கியூட். அழகா ஒரு கொக்கு, தாமரைப்பூ, ஒரு மனசுல திருப்பியும் ரம்யமா ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு நினைச்சுதான் நான் வச்சிருக்கேன். நைஸ். வாங்க உள்ள வாங்க. ஃபேன் எங்க மேம் செலக்ட் பண்ணீங்க இந்த ஃபேனை? எல்லாம் இங்கதான், ஏதோ ஒரு ஆன்டிக் ஷாப்ல. ஓகே, நைஸ். நீங்க ரசிச்சு உங்க வீடு வச்சிருக்கீங்கன்றது வீடு வந்து கதை சொல்லுது. உட்காருங்க. ஒரு ஹால்ல அந்த கண்ணாடிக்கு வெளியே பார்த்தாக்க ஒரே செடியா இருக்குல்ல, கிரீனரியா. ரோடு போறதே தெரியாது ஆக்சுவலி. வீட்டுல வந்து டிராஃபிக், ஏன்னா ரொம்ப சத்தம் இல்லாதபடி டபுள் கிளீசிங் பண்ணிருக்கு ஜன்னல்ல. அதனால அந்த கண்ணாடியும் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற 2-3 செடியுமே அவ்வளோ அழகு கொடுக்குது அந்த வீட்டுக்கு. ஆனா செடியை வந்து அது ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சையா ஒரு ரம்யமா ஒரு ஃபீலிங் இருக்கிறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப ரசிச்சு பூ அப்படி இருக்கணும்னு கிடையாது, பச்சையா இருக்கணும், கிரீனரியா இருக்கு. ஆமா, அதனால இதை நான் ரொம்ப கவனிச்சு, நான் ஒன்றும் செய்யறதில்ல, பட் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு பார்த்துப்பேன். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இதெல்லாம் வந்து நிறைய வச்சிருக்கேம்மா. பட் எல்லாத்தையும் நம்ம முன்ன பேசின மாதிரி ரொம்ப கச்சகச்சான்னு இருந்தால் பிடிக்காது. ஸோ இப்போ இருக்கிறது சிலது தான் அப்பப்போ மாற்றுவேன். இது வந்து மைசூர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இங்கே தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வந்து கல்லெல்லாம் ஒட்டுறாங்க இல்லையா, இது வந்து மைசூர் பெயிண்டிங். ஸோ அம்பாள் ரெண்டுமே. எனக்கு வந்து நிறைய பக்தி உண்டு. அம்பாள் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், அம்பாள் ரொம்ப பிடிக்கும். முருகர் தான் ரொம்ப என்னோட இஷ்ட தேவதை. பட் அம்பாள் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஃபெமினன் பவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்னேனே. ஸோ அம்பாளா இருந்தாலும் சரி, ஒரு அந்த லேடி இருந்தாலும் சரி, பெண்கள் இந்த வீட்டுல அவங்க எல்லாம் வந்து இருக்கலாம். ஆண்கள் வந்து கணவரும் பையனும் மட்டும். ஆமா ஆமா. ஹாலோட இன்னொரு அழகு அப்படின்னா இந்த பீஸ் மேம். ஆமா, இது வந்து ஜெய்ப்பூர்ல ஸ்பெஷலா இது செதுக்குற ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது என் ஃப்ரெண்டு, ஏன்னா இந்தியா பூரா அரசியல் இருந்ததுனால நிறைய இடங்கள்ல நண்பர்கள் இருக்கிறதுனால ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணி அங்கேருந்து இதை தூக்கி ஒரு பெரிய கல்யாணம் ஒரு இதில் வந்துச்சு ட்ரக்கில். எனக்கு ஒர்க்மேன்ஷிப், அந்த வேலைப்பாடு, அதில் இருக்கிற ஒரு நுணுக்கங்கள், அதெல்லாம் எனக்கு ரொம்ப. ஜெய்ப்பூர் ஆர்ட். ஆமாம், இது ஜெய்ப்பூர். நைஸ். அதுக்கு பின்னாடி லைட் செட்டிங்ஸ் இருக்கு. பின்னாடி லைட், ஏன்னா அந்த இது வெளியே அந்த ஒர்க் தெரியணும் இல்லையா. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலை ஒவ்வொரு பூவும் அவ்வளவு அழகா செஞ்சிருப்பாங்க. சென்டர்ல வந்து ஒரு சன் மாதிரி, தாமரையும் எடுத்துக்கலாம், இல்ல சன்னும் எடுத்துக்கலாம். பட் லைஃப் நீங்க மிகப்பெரிய ரசனைவாதியா இருக்கீங்க இல்லம்மா? இல்ல, கொஞ்சம் எனக்கு என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் அழகா இருக்கணும்னு நான் நினைப்பேன். இந்த சோஃபா கவர்ல இருந்து எங்க பார்த்தாலும் எனக்கு வந்து ஆர்ட் 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 அப்படி தெரியுது உங்க வீடு. ஆக்சுவலி நான் ஆர்டிஸ்டே கிடையாது, பட் அழகான பொருள்களுக்கு வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் வந்து சிம்பிள் காட்டன் சாரி, எனக்கு ரொம்ப அது வந்து கன்ஃபியூஸ்டா மிக்ஸ்டப்பா கிராண்டா இருந்தாலும் பிடிக்காது. பட் கலர்
சிம்பிளா அப்புறம் அது வந்து ஒரு ஒர்க்மேன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஸ்கிரீன்ல இருந்து உங்களோட ஒரு பேட்டர்ன், அந்த சோஃபாவோட கவர் டிசைன்ல இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட கண்ணுக்கு ரொம்ப ப்ளீசிங். நான் இப்ப இறங்கி வந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் நான் நினைக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா இதுல வந்து எவ்வளவு வேலைப்பாடு, நம்ம நாட்டுல வந்து எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு வேலைப்பாடு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஓ, அதனால எங்க போனாலும் அழகா இருக்கு, கலை நயம் மிக்க இருக்கு அப்படின்னா அது வந்து அதுக்கு எவ்வளவு வேலை பார்த்து எல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணி இது வந்து ஒரு டிசைன் பண்ணி. என் வீட்டுல பாத்தீங்கன்னா எதுவுமே வெளியூர் பொருள் கிடையாது, எல்லாமே வந்து இந்தியால பண்ணதுதான். ஆனா இந்த அழகு வந்து நம்ம மற்ற இடங்கள்ல இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஊருக்கு அது செட் ஆகலாம், நம்ம ஊருக்கு இதுதான் இது சரியா இருக்கும்னு எனக்கு தோணும். இப்ப வந்து என் வீட்டுல நீங்க காப்பெட்டே பார்க்க முடியாது, ஏன்னா இது குளிர் பிரதேசம் கிடையாது. ஆமா, ஏன் போடணும்ல, எனக்கு அதுல வந்து டஸ்ட் இருக்கும். ஆமா, காப்பெட்ல வந்து குளிரா இருக்கிற இடத்துல காப்பெட் போடணும், குளிரே இல்லாம இடத்துல தினம் வந்து பெருக்கிட்டு தொடச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். கரெக்ட் தான். அந்த மாதிரி இந்த வால் டு வால் காப்பெட் இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால ப்ராக்டிக்கலாவும் மெயின்டைன் பண்ணணும். இந்த லூடோல வச்சிருக்கீங்களே மேம் டேபிள்ல, அது வந்து மறுபடியும் ஒரு கிராஃப்ட் ஃபேர் போனேன். அது நம்ம பழங்காலத்து, நான் பல்லாங்குழிலாம் கூட வச்சிருக்கேன், அப்பப்ப மாத்துவேன். பட் அந்த நாட்கள்ல அந்த டிவி எல்லாம் இப்போ திருப்பி ஒரு ஃபுல் சைக்கிள் சொல்றாங்க இல்லையா? இப்போ என்னோட மகன் வந்து லண்டன்ல இருக்காரு, அவருக்கு 2 குழந்தைங்க. அவங்க வீட்டுல டிவியே கிடையாது. பசங்க வந்து டிவி வந்து அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேம்ஸ் ஆடணும், வெளியே போய் கேம்ஸ் ஆடணும், புக்ஸ் படிக்கணும். இப்படிதான் அந்த காலத்துல வந்து எப்படி அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட் கேம்ஸ் நம்ம ஊர்ல விதவிதமா அந்த பல்லாங்குழி இதெல்லாம் வச்சு. நான் அதெல்லாம் விளையாடல, நான் எப்பவுமே புக்கு தான் படிச்சுட்டு இருப்பேன். பட் அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் உங்க பையன் வந்து லண்டன்ல இருக்காரு, அவங்க வீட்டுல டிவி கிடையாது, உங்க பேரை வந்து டிவி பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் நியூஸ் ஆக்சுவலி. ஆமா ஆமா, இந்த காலத்துல டிவி இல்லாம லண்டன்ல இருந்தாலும் பிள்ளைங்களை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டிவி வந்து நாட் அலவுட். அந்த எனக்கு சில சமயம் பார்த்தா பரிதாபமா இருக்கும். என் மகனுக்கும் போனும் கொடுக்க மாட்டாங்க, போன் கிடையாது. ஓ, நோ போன், நோ டிவி, டிவி நாட் அலவுட். எப்பாவது ஒரு தர ஹாலிடேஸ் போது அவங்களா மேபி ஒன்ஸ் இன் 6 months ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போகலாம், அவ்வளோதான். பட் மற்றபடி புக்ஸ் படிக்கணும், வெளியில் அவுட்டோர் கேம்ஸ் ஆடணும், ஹார்ஸ் ரைடிங், ஹாக்கி, கிரிக்கெட். அதாவது நீங்க பயங்கர ரசனைன்ற மாதிரி உங்க பையனும் வந்து வேற லெவல் ரசனைன்னு நினைக்கிறேன். என் பையன் வந்து டோட்டலி ஆப்போசிட். இந்த வீட்டுக்குன்னு ஒரு கதை இருக்கா மேம்? அப்போ இது உங்க தாத்தா பக்கத்துல உள்ள வீடு? தாத்தா கட்டின வீடு. அந்த வீட்டுல தான் நான் பிறந்தேன். ஆக்சுவலி நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல என்னோட தந்தைக்கும் எங்க அம்மாவுக்கும் திருமணம் ஆனது இது கார்டன். ஓ, இங்கதான் வந்து இது போட்டு பந்தல் போட்டு திருமணமே நடந்துச்சு. இது அவங்க தோட்டமா இருந்தது. ஓகே. அப்ப வந்து 3 வீடு தான் இருக்கும் இந்த ரோட்ல. இப்போ ஒரு 10,000 வீடு இருக்கும். இது எவ்வளவு பிஸியஸ்ட் ஏரியா சென்னையில. இந்த டிவிஎஸ் அவங்க மிஸ்டர் சந்தானம் அவர் வீடு இருக்கும். இங்க ஜஸ்டிஸ் டேவிட்சன்னு இன்னும் அவர் ஒருத்தர். இங்க வந்து இந்த கலைமகள் பிரஸ்ன்னு 4 வீடு இந்த ரோட்ல காடாட்டமா இருக்கும். பட் ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். அதனால இந்த தெருவுக்கே பேரு பக்தவச்சலம். ஆமா, தாத்தா அமைச்சரா இருக்கும்போது இந்த கிரீன்வேஸ் ரோட்ல இப்ப இந்த மினிஸ்டர்ஸ் வீடு எல்லாம் இருக்குல்ல, அப்பெல்லாம் 3-4 வீடு தான் இருக்கும். அப்ப அந்த வீட்டுல எல்லாம் இருந்த போது அடையார் ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கு தமிழ்நாடு, சென்னைன்னு. ஓட்டத்துல இருந்தது அடையார் ரிவர். போட் இருக்குமா வீடு பின்னாடி. அது வழியா ஒரு திருடன் வந்து இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து தாண்டி போய் ஒருத்தருக்கு சாமான் திருடிட்டு போய் போலீஸ்ல அகப்பட்டு இவங்க இந்த ரூம்ல படுத்திருந்தாங்க, அவங்க படுத்திருந்தாங்கன்னு. அந்த மாதிரி சிம்பிளான லைஃப். ஆனா தினம் வந்து இந்த பக்கத்து வீடு இருக்கு இல்லையாமா, இந்த நான் பிறந்த வீடு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க தாத்தா. எங்க அப்பா தாத்தா லேண்ட் கொடுத்தாங்க. தினம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி தினம் வந்து மொட்டை மாடியில போய் பிளாக் ஹோஸ்டிங். ஓ, அப்படியே டெய்லி 6 மணிக்கு இறக்கணும். எல்லாம் மேல போய் சல்யூட் பண்ணிட்டு இறக்குவோம் திருப்பி. இந்த மாதிரி தான் வளர்ந்தோம். என்ன ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல ஃபேமிலிக்குன்னு.
இட்ஸ் வெரி கிரேட். ஸோ அட்வொகேட்டா இருந்து அரசியலுக்கு எப்போ வந்தீங்க? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகையோட வளர்த்தாங்க, யோசிக்கிறதுக்கு நிறைய இடம் கொடுத்தாங்க. ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், வெளியில போகக்கூடாது, அதெல்லாம் இல்லை. எவ்வளவு வேணா படி, நீ என்ன வேணா படி, எவ்வளவு வேணா படி அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனா இன்னொரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.